அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். இல்லைங்க, ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைண்ணா அப்படி இல்லை அப்படி இல்லைனாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் ஃபோனில் போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாருங்காரம் இல்லை, யாருங்காரம் இல்லை, எங்கள் தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா அவங்க யாரும் விரும்பல. நான் சொல்றது, நான் வந்து 4 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லைன்னு கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள், கரெக்டா? பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கே உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கேளுங்க கேளுங்க கேளுங்க, கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் நான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னார். அன்னைக்கு காட்டுமன்னார்ல யார் திருத்தணும்? அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகளும் இல்லை, அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன். அதுக்கான கேப் தான் அந்த 4 மாதம். ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவிரி தாடுகிறது, பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா? ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியா இருக்கின்ற பட்சத்துல இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது. அதனால் எங்கள் தொண்டர்கள் கொதித்தெழுந்த பொழுது நான் அமைதியாகவே போயிட்டு பொறுமையா இருங்க. என் நிர்வாகிகிட்டலாம் பேசியிருக்கேன். இதெல்லாம் சீனியர். 2000 அம்மா காலத்தில் மாவட்ட பேரச்செயலாளர் சேர்மனாக இருந்தவர் ஒட்டன்சித்திரம், கரெக்டு தானே? இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர், இது போன்ற நிர்வாகிகள் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அப்போ வந்து பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேணாம், நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் இது அது வரும் அவர்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய ப்ரெஷரும் எங்கள் நிர்வாகிகளுடைய ப்ரெஷரும் என்னால் தாங்கலை. சரி, இதுக்கு மேலே விட்டா அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை, வெளியேறும். இதனால இதுக்கு வேற காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ, இல்லை அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான், எங்கள் தொண்டர்களை நம்பிதான். எவ்வளவு பின்னடைவுகளையும் தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. அதனாலதான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதுல பெருசா நான் உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல. எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம்.